கன்னி இந்த ஜெகத்தில் இறைவன் படைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அது கன்னி தான். ஆனால் கன்னி கண்ணீருக்குரிய ராசியாகவே இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறப்போகிறது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கன்னி ராசியாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து 2025 பிறந்தாச்சு, அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயத்தில் போய் சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து அந்த தெய்வத்தை தரிசிச்சுட்டு வாங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்குமே ஒரு அந்யோன்யமே கிடையாது. நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் மனைவி கன்னி ராசியாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு சண்டை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த நிலை மாறணும். ஏன்னா மே மாதம் வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அபாரமான ஒரு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையற்ற சண்டைகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே தயவு செய்து நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படின்ற ஒரு இடத்துல அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு முறை போனால் போதும். அந்த இறைவன், அந்த ஈசன் உங்களுடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றி அமைக்கப் போகிறார். மிகப்பெரிய அளவில் கன்னி ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது. சுக்கிர பெயர்ச்சியில் குடிசையில் இருப்பவர் கூட கோபுரத்தில் ஏறி உட்கார முடியும். அப்படி நாம் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன கல் மேலேயோ இல்லை பாறை மேலேயோ நம்ம கால் பட்டு எடறி நாம் சரிஞ்சு கீழே விழணும் அப்படின்னு சில பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எண்ணமெல்லாம் நிறைவேறலாமா? அப்படிப்பட்ட சில தடைகளை ஏற்படுத்துவதே சனீஸ்வரன் தான். ஏன்னா கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, கண்டக சனி நடந்தால் நடக்கட்டுமே. அந்த திருநீலகண்டனுடைய துணை இருந்தால் எப்பேற்பட்ட கண்டத்தையும் கன்னியால் தாண்ட முடியும். மிகப்பெரிய அளவில் சர்வேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு சேஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரியே நடத்த முடியும். எடுக்கிற முடிவில் உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியும். இது நாள் வரைக்குமே எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் யாருக்கிட்டேயும் கோபப்படாமல் இருக்கணும். ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அவங்க என்னதான் சொன்னாலும் கேட்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செயல் மூலமாக காட்டுங்க. சொல் மூலமாக காட்டுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சண்டைகள் ஏற்படும். குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சனி பகவான் இதை தான் செய்வார், உங்களுடைய மன நிம்மதியை கெடுப்பார். அந்த மனதை நீங்கள் திடமாக வைத்தால் எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்ட முடியும். திருநீலகண்டனுடைய துணையோடு நீங்கள் வெற்றி வாகையை சூட முடியும். காதல் திருமணத்தில் முடியும், நிச்சயமாக முடியும். இந்த ஆண்டு தைரியமாக இருங்க. உங்களுடைய காதலில் கடந்த காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாகும். நிச்சயமாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் அமோகமான முறையில் நடக்கும். 10 வருஷமாக நீங்கள் ஒரு பரீட்சையை எழுதி அதில் தோல்வியை மட்டுமே தான் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷ பரீட்சையோட விஷத்தன்மை முடிந்தது. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக திருவினையாகும். வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. முயன்ற கன்னி ராசி அன்பர்கள் இனி வாழ்க்கையில் தோற்கப் போவதே இல்லை. 7 புதனுடைய பலம் அதிகரிக்குது, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அமோகமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த கடன் தொல்லையில் இருந்து வெளியே வர முடியும். எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் பல மனக்கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை உங்களால் செஞ்சு காட்ட முடியும். அடுத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆனால் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அதிகமான கவனம் தேவை. சிதறிய காரியம் பதறும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே நீங்கள் மன சஞ்சலம் அடையாமல் நின்று நிதானமாக என்ன செய்யணும், எதை செய்யணும்,
யாருக்காக செய்யணும் அப்படின்றத யோசிச்சுட்டு செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களை வாய்ப்புகள் தேடி வரும். இத்தனை நாட்களாக நீங்கள் வாய்ப்புக்காக ஓடிக்கிட்டு இருந்தீங்க, எந்த ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு அமையாமல் இருந்துக்கிட்டு இருந்தது. இனி நீங்கள் எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் எங்கேயுமே ஓட வேணாம், வாய்ப்பே உங்களை தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் உபயோகித்தாலே போதும். தெய்வம் காட்டக்கூடிய வழியில் நீங்கள் நடந்து போனாலே போதும், அந்த பக்கமாக உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. தெய்வம் ஒரு முறை மட்டுமே கதவுகளை திறக்கும். இத்தனை நாளாக மூடப்பட்ட கதவுகள் கன்னிக்கு திறக்க போகுது. கன்னியுடைய கண்ணீர்கள் அந்த தெய்வத்துடைய கரங்களால் துடைக்கப்பட போகுது. மிகப்பெரிய அளவில் ஈசனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நேற்று என்ன நடந்தது, போன வருஷம் இது நடந்துருச்சே அப்படின்னு பழையதை நினைத்து கவலைப்படாமல் இருங்க. வேலை இல்லாமல் நீங்கள் தவித்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலேயும் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம்தான். தெய்வம் இந்த பூமிக்கு அளித்த வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய கணவர் வேலை இல்லாமல் இருக்கார், குடும்பத்தை சமாளித்தே ஆகணும், கணவரும் உற்றார் உறவினர் மத்தியில் தலகுனியாமல் இருக்கணும் அப்படின்னு தான் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் விற்று நீங்கள் இது நாள் வரைக்கும் குடும்பத்தை சமாளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். இனி எந்த விதமான ஒரு நகையையும் நீங்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. மிகப்பெரிய அளவில் இழந்ததை திரும்பி பெற முடியும். கன்னி ராசியுடைய வாழ்க்கை மாறப்போகுது. தண்ணீருக்குள்ள அழுது கொண்டிருக்கின்ற மீனை போல தான் உங்களுடைய நிலைமை. நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்களே வெளியே சொன்னால் மட்டுமே தான் மற்றவங்களுக்கு அது தெரியும். தெரிஞ்சாலுமே பட்டா பட்டுட்டு போகட்டும், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு விலகி போகக்கூடியவர்கள் தான் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. யாராவது உதவி பண்ணிட மாட்டாங்களா, யாராவது என்னுடைய கஷ்டத்தை தீர்த்திட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ நாட்கள் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் உட்கார்ந்து கதறியது அதிகம். அந்த கதறல் தெய்வத்துக்கு கேட்டுருச்சு. மிகப்பெரிய அளவில் தெய்வமே உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கி விட போகுது. நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. இடம் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் மன நிறைவோட அந்த பரமேஸ்வரனுடைய திரிசூலத்தை மனசில் சுமந்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக அந்த பரமேஸ்வரனுடைய அருள் உங்களை காத்து ரட்சித்தே தீரும். கன்னி வாழ்க்கையில் இனி உயரத்தை மட்டுமே பார்க்கும். எந்த ஒரு இடத்துலையுமே சறுக்கி விழாது. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபத்தை போடுங்க. போட்டுட்டு அங்கே யாராவது பக்கத்தில் ஊனமுற்றோர் உங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். உங்களால் முடிந்த உதவியை அவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைனா ஒரு வேளை உணவை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் சனி பகவானுடைய சாதகமான பார்வை உங்கள் மேலே விழ ஆரம்பிக்கும். கண்டக சனியை பார்த்து 2025 என்னுடைய கன்னி ராசி அன்பர்கள் எந்த விதமான மனக்குழப்பத்துக்கும் ஆளாகக்கூடாது. பயமே இல்லாமல் இருக்கணும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சனீஸ்வரன் தடுத்தால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய பரமேஸ்வரன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். மிகப்பெரிய அளவில் கன்னிக்கு வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.